இயேசுவை போல மாறணும்னு முதல் ஆசை உள்ளத்தில் வரணும். நம்ம உள்ளத்தில் ஒரு ஆசை, இயேசுவை போல மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை வரணும். அதுக்காக ஜெபிக்கணும். உம்மை போல என்னை மாற்றுமே, அது ஒரு ஜெபம். அது மாதிரி ஜெபிக்க 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 ஆவியானவர் நம்ம இயேசுவின் சாயலிலே மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரே நாளிலே வந்து விடுவது அல்ல. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வசனத்தை தியானித்து ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். அப்போ இயேசுடைய சுபாவங்கள் என்ன, அதை தியானித்து ஜெபிக்கும்போது, அதுதான் நான் சொன்னேன், நான் வாழ்க்கையில் 4 சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், இந்த 5 புஸ்தகத்தை பல முறை திரும்ப 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 வாசித்திருக்கிறேன். சுவிசேஷங்களை முழங்காலிலேயே நின்று வாசித்து தியானித்து ஜெபித்திருக்கிறேன். அதில் இயேசுனுடைய வாழ்க்கை, அவருடைய சுபாவங்கள், குணங்களை தியானித்து தியானித்து அப்படி என்னை மாற்றுங்க 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 ஆண்டவரேன்னு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஜெபத்தை நான் நிறுத்திவிடவில்லை. காரணம், நான் முற்றிலும் இயேசுவை போல மாறிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் நம்முடைய அனுபவம். அதனால் தினமும் நம்முடைய கண்கள் இயேசுவின் மீது பதிந்திருக்க வேண்டும். இயேசுவை தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுடைய சீஷர்கள் என்ற அனுபவம் அவரை பின்பற்றுகிற காரியம். அப்போ அதை குறித்து நம்ம இதுவரைக்கும் 11 சுபாவங்கள், இயேசுடைய குணங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல சாந்த குணம், இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுவை போல மனதுருக்கம், எப்படி இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம், இயேசுவை போல நன்மை செய்கிற குணம், பாடுகளை சகித்து கொள்ளுகிற ஒரு குணம். கடந்த நாட்களிலே இயேசு கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். நம்முடைய வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகளாக இருக்கணும். யாரையும் காயப்படுத்தும்படி குற்றப்படுத்தும்படி பேசி மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அவைகளை இயேசுவை போல நம்ம பேசணும்னு தியானித்தோம். இன்றைக்கி 12வது இயேசுடைய ஒரு சுபாவம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் பாருங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். பவுல் ஒரு அனுபவம் சொல்கிறார். மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன். எங்கே அவர் கற்றுக்கொண்டார்? யார் அவருக்கு போதனை செய்தது? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். அதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை பவுல் இயேசுவை கற்றுக்கொண்டார்? ஆண்டவர் அவருக்கு போதித்தாராம். என்ன போதித்திருக்கிறார்? எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். மன ரம்மியம், அதை இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டாராம். இயேசு அவருக்கு போதித்தார். மகனே, வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும், பரிபூரணம் அடைந்து மகிழ்ந்திருக்கும் தெரியணும், குறைவுபடவும் தெரிந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. பள்ளமேடுகள் வரும். ஆனால் எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க நீ பழகி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அடுத்து 13வது இயேசுவிடத்திலே காணக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், இயேசுவை போல நிதானமா அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படின்னா வேறு புஸ்தகத்தில் லூக்கா 20ஆம் அதிகாரம் எடுங்க. 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி இயேசுவனுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை இயேசுவனிடத்தில் அனுப்பினார்கள். இங்கே பார்த்தீங்களா, மத தலைவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவிடத்தில் எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை முடக்கிறணும், அரசாங்கத்தில் மாட்டி விட்டுறணும்
அப்படின்னு சொல்லி சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவர் சிபிஐயில் மாட்டி விட்டுறலாம், அவர் இன்கம் டேக்ஸில் மாட்டி விட்டுறலாம், அவங்கள இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் மாட்டி விட்டுறலாம். இப்போவும் நடக்குதில்ல, அந்த காலத்தில் நடந்திருக்கு. புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வர்றாங்க, ஐடியிலேருந்து வர்றாங்க, அதுலேருந்து வர்றாங்க. நீங்கள் நிலத்தை எடுத்துருக்கீங்களா, ஜவமலையில் இடத்த நீங்கள் புறம்போக்கு இடத்த எடுத்துறீங்களா, கவர்மெண்ட் இடத்த இங்கே எடுத்துறீங்களா, வந்து சோதிச்செல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா அதை தூண்டி விடுறதுக்குன்னே சிலர் இருக்காங்களா, அது ஒரு ஊழியமாக செய்கிறாங்க சிலர். இங்கே பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அடி நிலம் கூட கவர்மெண்ட் இடம் எங்கிட்ட கிடையாது. எங்கள் இயேசு கிறிஸ்து, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு புறம்போக்கு ஆண்டவர் அல்ல. புறம்போக்கெல்லாம் எடுக்க அவர் சொல்ல மாட்டார். பட்டா நிலம் காசு கொடுத்து வாங்கி பட்டா நிலத்தில் சர்ச்சு கேட்டது தான். அதனால் கிறிஸ்தவங்க இந்த தப்பை செய்யக்கூடாது. அரசாங்க இடத்தை எடுக்கிறது செய்கிறதில்ல. ஒரு அடி நிலம் கூட அடுத்த நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாங்கள் அதில் கவனமாக இருக்கிறோம். எங்கள் பத்திரம் உண்டு, அதில் உள்ளபடி இருக்கிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதில் குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள மாட்டி விடணும், இன்கம் டேக்ஸில் மாட்டி விடணும், எதுலையாவது அந்த கவர்மெண்ட்டு இதில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுறது, மொட்டை கடிதாசு எழுதுறது, கலெக்டருக்கு எழுதுறது, இதெல்லாம் 40 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டே வருகிறோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்ட சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் கவர்மெண்டில் மாட்டி விடுவதற்கு இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டு பேச்சில் அவரை பேச வச்சு மாட்டணும். அதுக்கு தானே இப்போ பேசுகிறேன். நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறேன்னு தெரியுமா, யூடியூபர் அவங்க பேர். ரொம்ப உட்காந்து ரொம்ப அவன் தான் பெரிய ஞானவான் மாதிரி பரிசுத்தவான் மாதிரி உட்காந்து பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னை பற்றி நம்மளை பற்றி ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தா நம்மளை பற்றி ஒன்றும் செய்தி இருக்காது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது பதில் சொல்லுவோமான்னு பார்க்குறேன். ஏன்னா அதை வச்சு பிரச்சனை உண்டாக்க ஆண்டவர் சொன்னார், ஒருத்தனுக்கும் பதில் சொல்லாத. அவன் பாட்டில் அவன் கத்திக்கிட்டே இருக்கட்டும், அவன் பிழைப்பு. அது குறை சொல்கிறது, பொய் சொல்கிறதும் இது மாதிரி பேசி அவன் பிழைப்பு. நம்ம பிழைப்பு அது கிடையாது. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, இயேசுவை சொல்கிறவங்க, ஜனங்களுக்கு விடுதலைக்காக பிரயாசப்படுகிறவர்கள். அப்போ பார்த்தீங்களா, வசனத்தில் இருக்குதா, அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். தந்திரமாக அனுப்புகிறாங்க, வேவுக்காரரை அனுப்புகிறாங்க. இப்போவும் 4 மாநில கூட்டம் நடந்தால் இங்கே உட்காந்துருப்பாங்க வேவுக்காரர். எனக்கு தெரியும், நாங்கள் எங்கெல்லாம் கூட்டம் நடத்தினாலும் அங்கே வேவுக்காரர் உட்காந்து என்ன பேசுகிறோம், இதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், அதை வீடியோ எடுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். அது மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்க, இயேசுவை காலத்திலே இது இருந்திருக்க. பார்த்தீங்களா? இப்போவும் பேசுகிறதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இந்த பக்கம் கட் பண்ணி இந்த பக்கம் கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி பாருங்கன்னு அதை பொய்யான காரியத்தை திரித்து பேசுகிறதுக்குன்னே சிலர் இருக்காங்க, வீடியோ போட்டுக்கொண்டு. அந்த பொய்க்கு புதாவாக இருக்கிற பிசாசனுடைய தந்திரம் அது. இதே மாதிரி தான் தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பித்து நடித்து இயேசுவுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி அவரை அகப்படுத்த வந்தாங்க அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். 21ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். முதல்ல இயேசுவை புகழ்கிறாங்க. ஏன்னா அவங்க தந்திரவாதிகள், தந்திரமாக இயேசுவின் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க வர்றாங்க. சொல்லும்போதே பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுது இயேசு நிதானமாய் பேசுகிறவர். இதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை போல நிதானம் நமக்கு ரொம்ப அவசியம். அவசரப்படக்கூடாது, நிதானமாக நம்ம செயல்படணும், நம்ம நிதானமாக பேசணும், அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் யோசிக்கணும், முடிவெடுத்துட்டு பிரச்சனை வந்த பிறகு யோசிக்கக்கூடாது. நம்ம முந்தி நிதானமாக யோசித்து ஜெபம் பண்ணி முடிவெடுத்தால் தப்பாக இருக்காது. அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டனோ அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாருங்கள், நிதானம் வசனம் சொல்லி நிதானமாய் போதிக்கிறவர். இப்போ அதனால் இயேசு யார்ட்டையும் கோவப்படாதபடி நிதானமாய் பதில் சொன்னார். இவங்க குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்கிறாங்க. இயேசுவுக்கு நல்லா தெரியும்
இவன் புகழுவதே நம்மகிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வந்து புகழுகிறான். அவர் கேள்வி கேட்குறார், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா, ஒரு கேள்வி கேட்குறான். ராயனுக்கு வரி கொடுப்பதுன்னா இவங்க யூதர்கள், அவங்க ரோமர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. நம்ம எப்படி இந்தியாவை வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணி வெள்ளையர்கள் வரி வசூலித்த போது அதை நம்ம இந்தியர்கள் எதிர்த்தாங்க. வரி கொடா இயக்கம் அதெல்லாம் ஏற்படுத்தி வரி தரமாட்டோம் அப்படிலாம் சொல்லி எதிர்த்தாங்க. வெள்ளையர்களை நம்ம நாட்டை விட்டு அனுப்புவதற்கு போராடினாங்க. இப்போ அதே மாதிரி இவங்களை வந்து வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட் அது. அப்போ அரசாங்கம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க, இயேசுவின் மேலே. அப்படி இயேசுவை மாட்டி விடணும். சரி வரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் யூதர்கள் கொதிச்சிருவாங்க. எப்படி நீ நம்ம அவங்கள அடிமையாக இருக்கிறவங்களுக்கு வரி கொடுக்க சொல்லலாம்? அப்போ என்ன பதில் சொன்னாலும் சிக்கல் தான். வரி கொடுங்கன்னாலும் பிரச்சனை, கொடுக்க வேண்டானாலும் பிரச்சனை. வரி கொடுக்கக்கூடாதுன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும், வரி கொடுங்கன்னா மக்கள் கொதிச்சு எழும்பிடுவாங்க, தூண்டி விடுவது. இந்த மாதிரி தந்திரமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இயேசுவை எப்படியாவது மாட்டி விடணும். இதுக்குன்னே ஒரு கூட்டம் அலைகிறாங்க. இப்பவும் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா, இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டம். அன்றைக்கி பவுல் காலத்தில் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்குன்னே ஒரு கூட்டம். அவங்க கையில் பைபிள் வேறு வச்சுக்கிடுவாங்க, இயேசுவின் பெயரை வேறு சொல்லிக்கிடுவாங்க. ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, ரொம்ப நியாயவான் மாதிரிலாம் உட்கார்ந்து விளக்கம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள். இப்போது இயேசு என்ன பதில் சொல்கிறாரு யோசித்து பாருங்கள். அவர்களுடைய தந்திரத்தை இயேசு அறிந்து, இப்போ இயேசு நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவசரப்பட்டு என்ன பதில் சொல்லலாம், எஸ் சொல்லாமா நோ சொல்லலாமா அப்படிலாம் நினைக்கல. அவர் பிதாக்கிட்ட இருதயத்தில் ஜெபிச்சிருப்பார். இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிற ஆண்டவரே, இருதயத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணியிருப்பார் நிதானமாக. ஆண்டவர் இப்போ பதில் சொல்கிறாரு. உங்கள்கிட்ட ஒரு பணம் இருந்தால் கொண்டு வாங்க, பணத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தன் காயின் எடுத்து காமிக்கிறான். இந்த காயினில் சொரூபம் இருக்கும். இது யாருடைய சொரூபம்? என்ன ரோமர்கள் ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க தான் நாணயத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ராயனுடையது, ரோமருடைய அந்த தலைவர் ராஜா ராயனுடையது. இயேசு சிம்பிளாக பதில் சொன்னார், ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்கள். அவ்வளோதான். குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. அவர் நிதானமாக யோசித்து ஞானமாக பதில் சொன்னதுனால ஒன்றும் செய்ய முடியலை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்ம குடும்பத்தில் கூட, வேலை செய்கிற இடத்துல கூட நிதானமாய் நம்ம பேச, நிதானமாய் பதில் சொல்ல நம்ம பழகி கொள்ள வேண்டும். ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு பேசுகிறது, ஒன்று கேட்டால் ஒன்பது கோபம் வந்துடும், டென்ஷன் ஆகி தட்டப்புடான்னு பேசி வேலையை சீட்டு கிழிக்கிற அளவுக்கு சிலர் நடந்து கொள்வாங்க. இவ்வளோ பேசுகிற, நான் ஒரே ஒரு காரியம் தான் கேட்டேன், உனக்கு என்ன அந்த காரியம், நீ வேலைக்கு லாய்க்கில்லை, மெமோ கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை நிதானமாக பொறுமையாக அப்படி இல்லை, இதுதான் உண்மை. நிதானமாக நீங்கள் பேசி விளங்க வச்சா உங்கள் மேலே குற்றம் சுமராதபடி நீங்கள் நடந்து கொள்ள முடியும். இயேசு பாருங்கள் நிதானமாய் பதில் சொல்லுகிறார். உடனே பாருங்கள் அவங்க ஆச்சரியப்பட்டு, அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிட்டாங்களாம். அவ்வளோதான், இப்படி பதில் சொல்லிட்டாரேன்னு மௌனமாயிட்டாங்க. அப்படி தான் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிக்கையில் என்னை பற்றி இல்லாத பொல்லாலாம் எழுதிட்டான். மோகன்லால் வந்து ஒரு பெண்ணை கற்பழித்தார், கொலை செய்தார், அவரை கொண்டு போய் பெத்தியல், கன்னியாகுமரி மாவட்டம் பெத்தியல்புரத்தில் இந்த சிஎஸ்ஐ கல்ற தோட்டத்தில் புதைச்சாங்க. நேரில் பார்த்த மாதிரி அப்படியே எழுதியிருக்கிறான் ஒரு பத்திரிக்கையில். அதை போட்டு இந்த மாதிரி இன்னும் பல காரியம் எழுதி அதை சில மத தீவிரவாத அமைப்புகள் பெருசாக எடுத்து பெரிய பெரிய தட்டி போடலாம். குறும்பூரில், திருச்செந்தூரில், தூத்துக்குடியில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு பாருங்கள் மோகன்லால் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பெருசாக போட்டிருக்கிறான். செய்தித்தாளில் வந்திருக்கு. சிலர் அழுகிறாங்க, என்ன பிரதர் இப்படி போட்டிருக்கு அவங்கள பற்றி, பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியுது, அவங்க அழுகிறாங்க, என்ன செய்கிறது. நான் அழவும் இல்லை, பயப்படவும் இல்லை, பொறுமையாக இருந்தேன். இப்போது இதெல்லாம் செய்தி பரவி கொண்டே இருக்கிறது பல இடத்துல, வேணுக்குன்னு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் வராங்க, நிருபர், உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது மாதிரி உங்களை பற்றி மேகசினில் எழுதியிருக்குது, தட்டி போடலாம் வச்சுருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்தை கேட்குறதுக்கு நான் தான்.
எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அவங்களாம் வந்திருக்கிறாங்க, எதுக்கு அவாய்ட் பண்ண? ஓகே, பேசலாம், நாங்களும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு எல்லா கருவிகள் இருக்குன்னு உட்கார வச்சு அவன் முதல் கேள்வி என்ன கேட்டான்னு தெரியுமா? உங்களை பற்றி இப்படிலாம் தட்டி போட்டு வச்சுருக்குது, உங்களை பற்றி இப்படிலாம் சொல்லி எழுதியிருக்கிறாங்களே, அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டவுடனே உங்களுடைய மனசில் என்ன நினைத்தீர்கள்? இதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லிட்டு, அவனுக்கே தெரியும் இது இல்லாத பொல்லாத காரியம்னு. ஆனால் அவன் கேள்வி கேட்குறான் பாருங்க. ஏன்னா அவன் ஒரு மதத்தினுடைய தீவிரவாத அமைப்பில் உள்ள மேகசின். நான் ஏதோ விசாரிச்சிட்டேன் யார் இந்த நிருபர்கள்னு. இவங்க இந்த மத தீவிரவாத அமைப்பில் உள்ளவனே கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறேன் அதை வச்சு ஒரு காரியத்தை ஜோடிக்கிறதற்கு. புரியுதா அவங்களுக்கு? இங்கே வந்தவங்கள பைபிளில் இருக்கல அதே மாதிரி தான். இவருடைய வாயின் வார்த்தையிலேருந்து என்னத்தெல்லாம் வெளியே எடுக்கலான்னு அவன் முதல் கேள்வியை கேட்டான். நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுடைய மனசில் என்ன தோணிச்சு? நான் ஒரு நிமிஷம் அமைதியாக ஜோமன் என்ன பதில் சொல்கிறது ஆண்டவரே என்னை. அவன் மைக்கை வச்சுக்கிட்டு 2 பேர் இருக்கான். ஒருத்தன் கேமரா வச்சுருக்கிறான், ஒருத்தன் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான். அவன் அமைதியாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவர் ஒரு பதிலை கொடுத்தார். நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து இயேசுவை துதித்தேன் அப்படின்னு சொன்னேன். அவனால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. அவன் எதிர்பார்த்தது வேற. நான் கோபத்தோட ஏதாவது பேசுவேன், அது பண்ணுவேன்னு நினச்சான். நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதித்தேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அவனுக்கு அடுத்த கேள்வி கேட்க முடியல. அப்படியே அமைதி ஆயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறான், எப்படி நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், மத்தேயு 5 அதிகாரத்தை எடுத்து இயேசு எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, உங்கள் மேலே பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். என் இயேசு எனக்கு பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூற சொல்லி இருக்கிறார். உண்மையாக இருந்தால் தான் நான் அழணும், அது உண்மையாக இருந்தால் தான் நான் வருத்தப்படணும். பொய்யான செய்தி அறிந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால நான் சந்தோஷப்பட்டு களி கூறுறேன்னு சொன்னேன் பாருங்க. அவனால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. என்னதோ உப்பு சப்பு இல்லாத சில கேள்வி கேட்டான். அப்புறம் பார்த்தா நீங்கள் உங்கள் மேகசினில் என் பதிலில் வருமே எனக்கு அனுப்புங்க, என்ன அனுப்பி வைக்கிறோன்னு போனான். அதோட சரி. ஏன்னா அவன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கல, மேகசினில் போடவும் இல்லை. ஏன்னா அவன் மேகசின் பேரும் தெரியும், அது ஒரு மதவாத அமைப்பினுடைய மேகசின் நிருபர்கள்னு எனக்கு தெரியும். நான் விசாரிச்சுட்டு தான் பேச ஆரம்பித்தேன். பாருங்கள், நிதானமாய் நெருக்கப்படும் போது உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு காத்திருப்பாங்க. பிசாசு அதை வச்சு தான் கிரியை செய்வான். வீட்டுக்குள்ளே கூட கணவன் மனைவி பேசும்போது பெற்றோர் பிள்ளைகள், நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டேன், எங்கள் அப்பா என்னை பற்றி இப்படி பேசிட்டாரு, இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி கோபத்தில் பேசிட்டேன், பேச முன்னால் யோசிக்கணும். நிதானம். ஒரு மனைவியனுடைய வார்த்தை புருஷனுடைய உள்ளத்தை உடைத்து நொறுக்கி குடும்பத்தை அழித்து விடும். ஒரு புருஷனுடைய வார்த்தை மனைவியனுடைய உள்ளத்தை உடைத்து குடும்பத்தை உடைத்து எறிந்து விடும். அதனால தான் நீங்கள் பேசுவதில் நிதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்குது. இயேசு அவசரப்பட்டு எங்கேயுமே பேசலை. நம்ம கோபப்படுத்துகிற மாதிரி பேச வைப்பாங்க. நம்முடைய வாயிலேருந்து வார்த்தை வரணும், அதை பிடுங்கி எடுத்து அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கு இன்றைக்கி உலகம் காத்திருக்கிறது. சாத்தான் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை எழுப்பி இருக்கிறான். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ரொம்ப, இப்போல்லாம் டிவியில் பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப நியாயவான்கள் மாதிரி உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உட்காந்து அவன் மனசில் நினைக்கலாம் பேசுகிறாரு. அவனுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா? நமக்கு ஒரு வரையறை இருக்குது. என்ன வரையறை? பைபிள் வசனம். இந்த வேத வசனம் தான் நமக்கு ஒரு எல்லை கோடு. இதை வச்சு தான் பேசுவோம். அரசாங்கத்தை குறித்ததாக இருந்தாலும், பொதுமக்களை குறித்ததாக இருந்தாலும், சபையை குறித்ததாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒரு வரையறை. இதான் சட்ட புஸ்தகம், இதுக்கு ஆதாரம். ஆனால் அவனுக்கு எந்த சட்ட புஸ்தகமும் கிடையாது, வரமுறை கிடையாது. அவங்கவுங்க நினைக்கிறதெல்லாம் பேசுகிறாரு. அவனுக்கு எது கரெக்டாக தெரியுதோ அதை ரொம்ப நியாயவான் மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய டிவியில் பேட்டி கொடுக்கும்போது பேசுகிறது பாருங்களேன், வேடிக்கையாக இருக்கும். அவன் மனசில் அவனுக்கு அவன் நீதிமான், அவன் சொல்கிறது கரெக்டு. என்ன அதுக்கு ஆதாரம் இருக்குது? நமக்கு வேத வசனம் ஆதாரம். ஒன்னொன்றுக்கும் வசனத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை.
யார் என்ன நான் வசனத்தை வச்சு பேசுகிறேன், எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்து அதை பற்றி பேசுகிறேன், அதை வைத்து ஜெபம் பண்ணுகிறோம், அதை பற்றி நான் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அது உனக்கு குற்றமாக இருந்தால் பரவாயில்லை, என் ஆண்டவருடைய பார்வையில் நான் சரியாக செய்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு அது குற்றமாக தெரிஞ்சால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என் வேத வசனத்தில் சொல்லப்பட்டதை நான் சொல்லணும், வசனத்தில் உள்ளதை மக்களுக்கு போதிக்கணும், வசனத்தில் உள்ளபடி மக்களுக்காக செபிக்கணும். அது எனக்கு கொடுத்த கட்டளை. இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன். அதுக்காக என்ன திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, ஏசினாலும் பரவாயில்ல, நீ தேச துரோகின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் தெய்வத்துக்கு துரோகியாக இருக்க விரும்பவில்லை. என்னை ரட்சிக்க ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த என் இயேசுவுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த என் தேசத்துக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அதுக்கு எனக்கு என்ன? அதை பற்றி நீ ஒன்று கடவுளா? என்னை பற்றி நீ இருக்க? என்னை பற்றி அறிந்தவர் என் ஆண்டவர். அவர் இந்த தேசத்தை நேசிக்கிறார், நான் நேசிக்கிறேன். என் இந்தியாவை நான் நேசிக்கிறேன். அது காரணம் இந்தியாவுக்காக கண்ணீர் விட்டு அழுது செபிக்கிறேன். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, பசியோட ராத்திரி தூங்க போகிறாங்க. இந்த செய்தி என்னை பாதிக்கிறது. செபிக்கிறேன். என்னால் முடிந்தது ஜெபம். என்னால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு, அப்படி தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவளிக்கிறோம். என் தேசத்தை, என் தேச மக்களை நேசிக்கிறபடினால் அதை நாங்கள் செய்கிறோம். நீ சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு கேமராவுக்கு முன்னால் பரிசுத்தம் மாதிரி நடித்து கொண்டிருக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வேத வசனம் அதுதான் எல்லை கோடு. நான் இப்படி சந்தோஷமாக இருக்கேன். வசனத்தில் இருக்குது, இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசு சொன்னபடி அவர் வாழ்ந்தபடி நாங்கள் வாழணும், அவ்வளோதான் எங்களுக்கு. அதன்படி நடக்க அர்ப்பணித்திருக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து நிதானமாய் பேசினார். இதுதான் நமக்கு ரொம்ப தேவை, நிதானம். இப்படி பேசினதுனால என்ன நடந்தது? 40வது வசனம் பாருங்க. அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறு ஒன்றும் கேட்க துணியவில்லை. அவ்வளோதான். அதுக்கு மேலே கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இவர் பதிலெலாம் வித்தியாசமாக இருக்கு. அவன் எதிர்பார்த்தபடி பதில் சொல்லலை. நம்ம பதிலெலாம் வசனத்தின்படி தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான். எங்களுக்கு சொந்தமாலாம் பேச தெரியாது, எங்களுக்கு வசனத்தை தான் பேச தெரியும். ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பார். நம்ம இதில் தான் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிதானம் தவறவே இல்லாதபடி, இயேசு நிதானம் தவறவே இல்லை. பேசுறதுக்கு முன்னால் ரொம்ப யோசித்தார். அதனால தான் வேசம் சொல்லி சாந்தமாய் நம்ம பதில் சொல்லணும். நம்ம கோவப்பட்டக்கூடாது. நம்மளை திட்டுவாங்க, ஏசுவாங்க, ஆனால் நம்ம கோவப்பட்டு நம்மளும் பதிலுக்கு திட்டக்கூடாது. அவளுக்கு சாந்தமாக தான் பதில் சொல்லணும். அவங்க வேறு மாதிரி அனுபவத்தில் பேசுகிறாங்க. நம்ம இயேசுக்குள்ளான அனுபவத்தோடு வாழுகிறோம். அவங்களுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:25-26 எதிர் பேசுகிறவங்க, உங்களுக்கு பரிகாசம் பண்ணுறவங்களுக்கு நிதானமாக சாந்தமாக உத்தரவு சொல்லுங்கள், கோவப்படாதங்க என்பதாய் ஆண்டவர் சொல். இயேசு கோவப்படலை, நிதானமாக உத்தரவு சொன்னார். அது மாதிரி நிதானம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிதானமாக பேசணும், என் வாயின் வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அவசரப்பட்டு நான் பேசக்கூடாது, யாரையும் அவசரப்பட்டு குற்றப்படுத்திடக்கூடாது, அவசரப்பட்டு பேசி நான் தான் நியாயவான் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, நிதானமாய் பேச கிருபை தரணும். ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் நிதானம் தவறி பேசினதுனால உங்கள் கணவருக்கு உங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசினதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிரிவினை வந்துவிட்டது, கேப் வந்துவிட்டது. நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசினதுனால உடைய மேலதிகாரிக்கு உங்களுக்கு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசினதுனால உங்களுடைய சபைக்குள்ள ஊழியருக்கு உங்களுக்கும் ஒரு கேப் வந்துவிட்டது, பிரச்சனை. யோசித்து பாருங்கள். நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசின காரியம். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், மன்னிங்க ஆண்டவரே, உம்மை போல நான் நிதானமாக பேசின கிருபை தாங்க. ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை போல நிதானமாய் பேசுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நிதானமாய் பேசுகிற குணத்தை எனக்கு தாரும். அவசரப்பட்டு கோபப்பட்டு வீணான வார்த்தைகளை பேசிவிடாதபடி ஆண்டவரே, என் வார்த்தைகள் ஆண்டவரே நிதானமாய் ஞானமுள்ளதாய் சுருக்கமாய் இருக்க வேண்டும். என் நாவை காவல் வைத்தருளும், என் உதடுகளை ஒப்பு கொடுக்கிறேன்.
நிதானமாய் காரியங்களை நிதானித்து பேச எனக்கு உதவி செய்யும். ஞானமில்லாமல் நிதானமில்லாமல் பேசிவிட்ட பாவங்களை கர்த்தர் மன்னியும். அதனால் என் குடும்பத்துக்குள்ளே உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தயவாக என்னை மன்னியும். இனி அப்படி நான் பேசாதபடிக்கு வீணான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடி நிதானமாய் உம்மை போல பேச எனக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.